ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செகண்ட் கிளாஸஸ், அதாவது பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்ச ஆற்றலை நம்ம எப்படி கிரகிக்கிறது, ஸோ இதை பற்றின கிளாஸஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சம்ன்றது பறந்து விரிஞ்சிருக்க இந்த வானம், ஆகாயம், பூமி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான கோள்கள், எத்தனையோ விதமான நட்சத்திரங்கள், அதாவது கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நிறைஞ்சி கிடக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளோட தேவைகளை எப்படி நம்ம பூர்த்தி செஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றின கிளாஸஸ் தான். ஸோ இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி யோகிகள், தவ முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள், ஸோ இவங்களால் மட்டும் எப்படி அற்புதம் நிகழ்த்த முடியுது, நம்மளால் ஏன் முடியல, எல்லாருக்குள்ளேயும் இறைத்தன்மைன்றது இருக்குது. கடவுள், கடந்து உனக்குள் உள்ளே செல், கட ப்ளஸ் உள், கடவுள். ஓகேங்களா, நம்ம கடக்கிறது தான் கடவுள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடவுள் அப்படின்றது இறைத்தன்மைன்றது பொதுவாகவே எல்லா ஜீவராசிங்களுக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. ஸோ அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான கிளாஸஸ் பற்றி தான் நம்ம இனி வரும் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி. இதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறது, நம்ம நார்மலான சுவாசம் எல்லாருமே சுவாசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணாயாமம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிராணாயாமம் மூலயமா நம்ம இந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நிறைய கிளாஸஸில் நம்ம சொல்லியிருக்கோம் மெடிடேஷன் எப்படி பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கே சைலண்ட்டாக இருக்கும், அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல உங்களால் தரை விரிப்பு போட்டு ஒரு தரையில் அமர்ந்துக்க முடிஞ்சாலும் உட்காரலாம். இல்லைன்னா என்னால் முடியல, எனக்கு சீக்கிரமாக காலெலாம் வருதுன்னா நீங்கள் சேர்லேயும் கம்ஃபர்டபுளாக அமர்ந்துட்டோம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணலாம். ஸோ ப்ரீத் இன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய சக்தி, அதாவது காற்று மூலயமா நம்ம பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே போகிறத நம்ம கற்பனை பண்ணிக்கணும். ஸோ ப்ரீத் இன் பண்ணும்போது பறந்து விரிஞ்சிருக்க இந்த பிரபஞ்ச சக்தியானது எனக்குள்ளே பாயறத நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சக்தி போகிறதா நினச்சிக்கணும். அந்த சக்தி இறங்கும்போது நம்மளோட சகஸ்ரா சக்கரம், அதாவது நம்மளோட க்ரௌன் சக்கரால் ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அது உடனேலாம் கிடைக்காது. நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணும்போது அந்த க்ரௌன் சக்கரால் ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபீல் பண்ணுற எனர்ஜியை உங்கள் உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்போ அந்த எனர்ஜி முழுக்க உங்கள் உடம்புக்கு ஃபுல்லாக பாய ஆரம்பிக்கும். நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களோட எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். உங்களோட சிந்தனைகளும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். சீக்கிரமாக நம்மளோட எண்ணங்கள் பிரபஞ்சம் மூலயமா போயிட்டு அந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறும். ஸோ இவ்வளவு தான் விஷயம். ஓகேங்களா, நம்ம சொல்கிறதுனால எதுவும் மாறாது. நம்மளோட எண்ணங்கள், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். இவ்வளோ தான், சிம்பிளான விஷயந்தான். இதை ரொம்ப சிரமம்லாம் பட தேவையில்ல. டெய்லி பிராணாயாமம் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலையில், அதாவது சூரிய ஒளியிலேருந்து நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம எடுக்க போகிறோம். அதனால் காலையில் ஒரு 5 to 6 o'clock இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணலாம். ஈவினிங் அந்தி சாயும் நேரத்துலையும் அதே டைமிங் ஒரு 5 to 6 நீங்கள் இந்த எனர்ஜியை உங்கள் பாடிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். ரெய்க்கி நிறைய கேள்விப்பட்டீங்க, டச் தெரப்பி, ஹீல் தெரப்பி, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம ஃபீல் பண்ணி மற்றவங்களுக்கும் அதை சரி பண்ண முடியும். ஸோ ஹிப்னடைஸ், மெஸ்மரிசம், ஸோ யாரையும் மயக்கிறதுக்கான கிளாஸஸ்லாம் கிடையாது. ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணால் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளோட ஹிப்னடைஸ்லாம் பண்ண முடியாது. அவங்களோட முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ஹிப்னடைஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, யாரையும் மயக்கிறதுக்கான கிளாஸஸ்லாம் கிடையாது. நம்ம இது ஒரு மருத்துவ ரீதியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நாமும் பயனடையணும், நம்மளால் மற்றவங்களும் பயனடைன்றது தான் எங்களோட நோக்கம். இனி வரும் கிளாஸஸில் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.